ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ருடாலி பை மகேஷ்வதா தேவி. இவங்க ஒரு இந்தியன் பெங்காலி ரைட்டர், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஆக்டிவிஸ்ட். இவங்க 100+ நாவல்ஸ் எழுதியிருக்கிறாங்க அண்ட் 20 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெங்காலி லாங்குவேஜில் தான் எழுதுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி இதுவுமே பெங்காலி லாங்குவேஜில் தான் ஒரிஜினலி எழுதியிருக்கிறாங்க. 1979 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் அஞ்சும் அப்படின்றவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ருடாலி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் மோனர். ஸோ ஒரு ஃபியூனரல் நடக்குது அப்படின்னா, எலிட் பீப்புள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சத்தம் போட்டு அழுறதுக்கு, அந்த ஒரு லேமெண்ட் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? அவங்களோட ப்ரெஸ்டீஜ் போயிடும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சில புவர் பீப்புள், பாவர்ட்டியில் இருக்கக்கூடியவங்க, லோ கிளாஸ் பீப்புள் எல்லாத்தையும் ஹையர் பண்ணி அவங்களுக்கு பதிலாக அழ வைப்பாங்க, ரொம்ப சத்தம் போட்டு அழுது. ஸோ அப்படி அழும்போது தான் அந்த ஃபியூனரல் வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? ஸோ அவங்க அழ முடியாததுனால இந்த மாதிரி பீப்புளை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அப்படி ஹையர் பண்ணக்கூடிய அந்த ஒரு லோ கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள தான் ருடாலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபியூனரலில் அழுறதுக்காக சில விமனை ஹையர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அழுறத ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட கதை தான் இது. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தானில் உள்ள ஒரு ரூரல் ஏரியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும். மெயில் டாமினேஷன் அண்ட் ஆல்சோ கேஸ்ட் வைஸ் நிறைய மார்ஜினலைஸ் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் நரேஷனில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, சனிச்சாரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நார்மலான ஒரு லோ கேஸ்ட் பொண்ணு வந்து எப்படி ஒரு ருடாலியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா அப்படின்றத அந்த என்டையர் ஸ்டோரியாக இருக்கும், ஓகேவா? இது வந்து நிறைய ப்ளே அண்ட் மூவியாக 1990s வந்துட்டு இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சனிச்சாரி. இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ரொம்பவே பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லோ கேஸ்ட் விமன். தென் பிக்னி அப்படின்றவங்க வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டு, ஓகேவா? அவங்களும் ஒரு ருடாலி. தென் துலன் அப்படின்றவர் ஒரு வைஸ் அண்ட் ஆல்சோ ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். நிறைய பேரோட கான்டாக்ட் இருக்கும், பெரிய ஆளாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பர்சன் இவர். தென் புதுவா அப்படின்றவங்க யாருன்னா சனிச்சாரியோட சன், ஓகேவா? அவங்களோட ஒய்ஃப் பார்பத்தியா. ஸோ சனிச்சாரிக்கு வந்து டாட்டர் இன்லா. தென் ராமவதார் சிங் அப்படின்ற ஒரு வெல்த்தியான ஒரு லேண்ட்லார்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. தென் ஹாரோ அப்படின்றவங்க சனிச்சாரியோட கிராண்ட்சன், ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் பிளேஸில் சனிச்சாரி அப்படின்றவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த நேம் சனிச்சாரி அப்படின்னா என்ன மீனிங்னா, பார்ன் ஆன சாட்டர்டேயில் பிறந்தவங்களை வந்து அந்த சனி, அதுக்காக சனிச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி சனிக்கிழமையில் பிறக்கிறவங்க எல்லாருமே பேட் லக்கோட தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் எல்லாருமே நம்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நிறைய விஷயங்கள் இவளோட லைஃப்லேயும் நடக்கும். ஃபஸ்ட்டு அவளோட அம்மா சோட்னி அப்படின்றவங்க வந்துட்டு அவங்க வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேருக்கு அவங்க போகணும், அதில் அவங்க இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபியூனரலை அவங்களால கலந்துக்க முடியலை, ஓகேவா? அப்போனா சனிச்சாரியோட அப்பா ஃபியூனரலை வந்து அவங்க அம்மாவால் அட்டென்ட் பண்ண முடியலை. ஸோ இதை வந்து ஒரு பெரிய பாவமாக, ரொம்பவே மன்னிக்க முடியாத ஒரு கிரேவ் சின்னா அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால அவங்க ஃபேமிலியே அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. சனிச்சாரி வளர வளர அவளை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவளை ரொம்ப ஏர்லியாகவே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், ரொம்ப லேசியான ஒரு பர்சன், ஆல்கஹாலிக் கூட எப்போவுமே குடிச்சிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த பர்சனோட இவளோட லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக போகுது. ஸோ இவளோட ஏர்னிங்ஸில் தான் அவளோட வீடு ஓடிட்டு இருந்திருக்கு. சூன் என்ன ஆகுது அப்படின்னா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகிறாரு. ஆல்ரெடி அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அவரோட அந்த ஆல்கஹால் அடிக்டாக இருக்கட்டும், இல்லை அவரோட லைஃப் அவர் ரொம்ப லேசியாக அவர் ஸ்பெண்ட் பண்ணதுனாலேயே அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் இதுக்கும் எல்லாருமே சனிச்சாரியை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அவள் ஹஸ்பண்ட் இறக்குறதுக்கு முன்னாடி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அவளுக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான். இப்போ சனிச்சாரி உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக அந்த பையன் இருக்கிறான். அவனுக்காகவே இவ எல்லாமே பண்ணுறான், நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய வருஷங்கள் கடந்து போயாச்சு. இப்போ அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்பத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறா. அந்த பொண்ணு வந்து எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைப்பு, ரொம்ப செல்ஃபிஷான ஒரு விமனாகவும் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்றைக்குமே அவங்களோட மதர் இன் லாவை பிடிக்காது, அதாவது சனிச்சாரியை பிடிக்காது. என்னதான் அவள் வந்து அவள் பையனுக்காகவும் டாட்டர் இன் லாக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணாலும் அந்த பொண்ணு எப்போ அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போவான், எப்போ இந்த இடத்துலேருந்து ஓடி போகலான்ற மாதிரியே நினச்சிட்டு இருக்கும். என்றைக்குமே அவங்க வீட்டில் சந்தோஷமே இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். வெரி சூன் என்ன ஆகுது அப்படின்னா, சனிச்சாரியோட பையனும் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவருக்கு டியூபர்குலோசிஸ் நோய் இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால அவருமே ரொம்ப சீக்கிரமாக இறந்து போயிட்டாரு. பார்பத்தியாவும் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட ஒரே பையனான ஹாரோவை அந்த வீட்டிலேயே விட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போது சனிச்சாரிக்கு மறுபடியும் வாழ்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அவளோட கிராண்ட்சன். ஸோ அந்த பையனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அகேன் அவள் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த பையனை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறா, கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி
அந்த பையனுமே ரொம்ப சின்ன வயசில் இறந்து போகிறான். ஓவர் விரக்தியில் இருக்கும்போது நம்மளுக்கு அழுக வராது இல்லையா? ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்கும் அழமாட்டாங்க, உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இவளுமே இருக்கிறா. இப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயாச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கும்போது தான் ஒரு ரிச் லேண்ட் ஓனரோட வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. அவங்களுமே இவளை வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அவளோட கேஸ்ட்டாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், இது வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்குது. லோன்லியாக அவளோட லைஃப்பை கடந்து போயிட்டுருக்கிற சமயத்தில் அவள் இன்னொரு விடோ உமனை வந்து மீட் பண்ணுறா. இந்த பிக்னி அப்படின்ற விடோ உமன் இவங்களோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட், ஒரு கம்பேனியன் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க 2 பேரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பாஸ்ட்டாக இருக்கட்டும், சாரஃபுல்லான எல்லா மொமெண்ட்ஸையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்பர் கிளாஸ் மென் எல்லாமே எந்த அளவுக்கு விமன் கிட்ட ரொம்ப க்ரீடியாக இருக்கட்டும், இல்லை லஸ்ட் பார், இது எல்லாத்தையும் வச்சு எந்த அளவுக்கு அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு மோசமான சிச்சுவேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போவும் பிக்னி வந்து சனிச்சாரி கிட்ட ருடாலிஸை பற்றி சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனலான மோனர்ஸ், இவங்களை லேண்ட் ஓனர்ஸ் அவங்க வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபியூனரலில் லேண்ட் ஓனர்ஸ் வந்து அழமாட்டாங்க. அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட ப்ரெஸ்டீஜ் எல்லாத்தையும் மற்றவங்க முன்னாடி அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அழமாட்டாங்க. அதுக்காக அழுறதுக்காகவே அவங்க வந்து இந்த ருடாலிஸை ஹையர் பண்ணுவாங்க. அதாவது லோ கேஸ்ட் விமன் வந்து அவங்களோட வீட்டில் அழுவாங்க, அழுது நிறைய புலம்புவாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபியூனரல் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நிறைய பேமெண்ட் எல்லாம் கொடுத்து இதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது சொன்ன உடனே சனிச்சாரி வந்து அந்த ப்ராக்டிஸ், ஐரனியான அந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நினச்சி பார்க்குறாங்க. இன்னுமே புவர் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பரியல் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது, எந்த ரிச்சுவலும் பண்ண விடுறது கிடையாது, ஊருக்குள்ளோடி அவங்க வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது பணக்காரங்க ஃபால்ஸான ஒரு ஆனரை பணம் கொடுத்து கண்ணீர் வர வைக்கிறாங்க, அழ வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபியூனரல் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கண்டிஷனையும் அவங்களோட கண்டிஷனையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பிகினி அண்ட் ஆல்சோ சனிச்சாரி இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுமே ஒரு ருடாலிஸாக மாறிடுவோம். ஏன்னா ஜாப் ரொம்ப ஈஸி தான், ஆனால் ஏர்னிங்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ நம்மளோட சர்வைவலுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி பிகினி வந்து இறந்து போயிடுறாங்க. சனிச்சாரியால் இதை தாங்கிக்கவே முடியல. அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க லைஃப்லேருந்து ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிது. அந்த ஹோப்பும் இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட இறப்பை நினச்சி இவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டியர்ஸ்க்கு வந்து என்னோட லைஃப்பில் எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த அழுகைக்கு கூட வேல்யூ இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் சிந்துறதுக்குன்னு என்கிட்ட கண்ணீரும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரியலாக இதுக்கப்புறம் நான் அழப்போகிறதில்ல, ரியலாக நான் அழுத தருணங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் பொய்யாக தான் அழப்போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பிக்னியோட டெத்துக்கு அப்புறமா சனிச்சாரி வந்து துலன் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப கன்னிங்கான ஒரு பர்சன், ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இந்த ருடாலி அப்படின்ற ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதை ஒரு டீமாக பண்ணும்போது மொத்தமாக ஹையர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெட் லைட் ஏரியா, அதாவது இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய சில விமனை நீ வந்து ஹையர் பண்ணிக்கோ. அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஆக்ட் பண்ணணும், இமோஷ்னலி அழுறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து சில விமனை நீ கூப்பிட்டுக்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, இமோஷன்ஸை கன்வே பண்ணுறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சனிச்சாரிக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணுவார். அவளும் சரி ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறா. அங்கே போய் குரூப் ஆஃப் மார்ஜினலைஸ்டு விமனை அவள் கேதர் பண்ணுறா. ஓகேவா, அதில் ப்ராஸ்டியூட்டும் இருக்கிறாங்க, ப்ராஸ்டியூட் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, விடோ உமன், ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து ருடாலி அப்படின்ற ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த விமன் எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போல்லாம் ஜமீன்தார் இல்லைனா அப்பர் கேஸ்ட் மென்னோட வீட்டில் வந்து ஒரு ஃபியூனரல் நடக்குதோ அங்கெல்லாம் இவங்கள டீமாக கூப்பிடுறாங்க. இவங்க அங்கே போய் ரொம்ப அழுது அவங்களோட செஸ்ட்டில் அடித்து அழுறாங்க, செவுத்துலலாம் முட்டுறாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்க அழுது புலம்புறாங்க. ஸோ போக போக அவங்களோட ஒர்க் இன்னும் ரியலிஸ்டிக்காக மாறிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, துலன் வந்து அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேமெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக எந்த விமன்லாம் எக்ஸ்ட்ராவாக அழுறாங்களோ, ரொம்ப சத்தமாக அழுறாங்களோ, அவங்களோட ஆக்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த செரிமனியை ஹைலைட் பண்ணுற விதத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் ஐரனியான முரண்பாடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனிச்சாரி வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் இறந்தப்போ அவள் அழுதா, அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இந்தளவுக்கு பேஷனேட்டாக அவள் அழலை. ஏன் அப்படின்னா அவளால் தாங்க முடியாத அளவுக்கு சோகம் இருந்ததுனால கத்தி அவளால் அழ முடியல, வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தா. ஆனால் இப்போது யார் அவளை ரொம்ப டாமினேட் பண்ணாங்களோ, யார் அவள் அழுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களோட மரணத்தில் வந்து அவள் இவ்வளோ பேஷனேட்டாக சத்தம் போட்டு அழுற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்டான சிச்சுவேஷன் தான் இருக்குது அப்படின்றத நினச்சி பார்க்குறா. இப்போ இந்த ஒர்க் அவள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது சூன் இந்த ஒரு ருடாலிஸ் அப்படின்ற குரூப்புக்கே ஒரு லீடர் மாதிரி ஆகிடுறா. நிறைய பேரை வந்து சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஆட்களை பிரித்து அனுப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவள் அந்த ஒரு குரூப்புக்கு ஒரு லீடர் மாதிரி இப்போ மாறிட்டா.
இப்போ ஒரு நாள் சனிச்சாரிய வந்து ஒரு பவர்ஃபுல்லான லேண்ட்லார்டோட வீட்டில் ஃபியூனரலில் அழுறதுக்காக கூப்பிடுறாங்க. அவர் ரொம்பவே க்ரூயலான ஒரு பர்சன். சனிச்சாரிய ஒன்ஸ் அவள் ஒரு வீட்டில் வேலை பார்க்கும்போது அவளை ரொம்ப இல் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பர்சன் தான் இது. ஸோ அந்த வீட்டுக்கு போகும்போது இவ ரொம்ப பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறா, அழுறா, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிச்சிடுறா. அப்போது எல்லா விமனுக்குமே அவங்க அழுததுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இவளும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றா. அந்த மொமெண்ட் இவள் வந்து ரியலைஸ் பண்ணுறா என்ன அப்படின்னா, இப்போ தான் என்னோடய சஃபரிங்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இவ்வளோ நாளும் நான் அழுதேன், ஆனால் அப்போ அதுக்கு வந்து யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. எனக்குமே அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஜஸ்ட் நான் வீக் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோடய அழுகையே என்னோட ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறுது. நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு லீடராக நிறைய விமன் பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப பெருமையோடு இந்த ஒர்க் அவள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறா. ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான விடோ உமனாக இருந்தவள் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிபெண்ட் லீடர் ஆன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ லோன்லியாக இருக்கக்கூடிய ஒரு லோ கேஸ்ட் விமனோட லைஃப் அண்ட் அவளோட பலவீனத்தையே அவள் பலமாக மாற்றினது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த ஷார்ட் ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.